பெண்ணான்களே, இந்த வீடியோ யாருடைய மனதையும் புண்படுத்தும் நோக்கம் அல்ல. ஏன் அப்படின்னா, நமக்கு யாரையும் புண்படுத்தி பழக்கமே இல்லை. மீறி உங்களுடைய மனது முன்பட்டுச்சு அப்படின்னா முன்பட்ட இதயத்தை புகைவிட்டு ஆத்திக்கங்க. உங்களுக்கு புகைவிடுற பழக்கம் இல்லை அப்படின்னா பக்கத்துல யாராவது விடுவாங்க, அங்க போய் நின்று மோப்ப முடிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா எல்லாம் மொத்தமா சரியா போயிடும். மலைக்கோட்டை வாலிபன், அந்த வாலிபன் செய்த லீலைகளை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். படத்தை ஆரம்பிச்ச உடனே பொட்டு பொட்டுன்னு ஒருத்தர் கொட்டடிச்சிட்டு இருப்பாரு, ஒருத்தர் வெறித்தனமா வேங்கையா ஓடிக்கிட்டு இருப்பாரு. ஏதோ செய்தி சொல்ல போறாரு அப்படின்னா அவர் சொல்ற செய்தி என்ன தெரியுமா? கடத்தெருவுல 2 கேனையங்க வந்திருக்காங்க, அவங்க உங்களை சண்டைக்கு கூப்பிடுறாங்க. அது மட்டும் இல்ல, ஆம்பளை பறக்கும் போது 2 இருக்கும்ல, அதுல ஒண்ணு உடையாருக்கு இல்ல அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்றான். ரெண்டுல ஒண்ணு இல்லையா? ஆம்பளை பிறக்கும் போது 2 இருக்கும்ல, அந்த 2ல உடையாருக்கு ஒண்ணு இல்லையா அப்படின்னு இந்த பையன் சொன்ன உடனே உடையாருடைய கொண்டாட்டி பக்கத்துலதான் உட்கார்ந்து இருப்பாங்க. அவங்க பார்த்தோம் அப்படின்னா சிரிப்பாங்க. ஆல்ரெடி அவங்க பார்த்திருப்பாங்கல்ல 2ல ஒண்ணு இல்ல அப்படின்றத. அதனால உடனே உடையாரு எவன்டாம அப்படின்னு தடியை எடுத்துட்டு தவிக்கிட்டு போறாரு. உடனே உடையாருடைய கொண்டாட்டி செய்தி சொல்ல வந்த இவனை பிடிச்சு இழுத்து, நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணு இல்ல, உண்மையை சொல்லு, உடையாருக்கு ஆம்பளையா பறக்கும் போது 2 இருக்கும்ல, அதுல ஒண்ணு இல்ல அப்படின்ற மாதிரிதான் பேசிக்கிட்டாங்களா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. ஆல்ரெடி இவங்க பார்த்திருப்பாங்கல்ல. அதனால நமக்கு தெரிஞ்ச விஷயம் எப்படி அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்ற சந்தேகம் ஒரு பக்கம், சந்தோஷம் ஒரு பக்கம். இப்பதான் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ எந்திரிச்சு உட்கார்ந்து இருக்கும் போது அவருக்கு காலுக்கு கீழே வெள்ளை கலர்ல வடியும். உடனே நம்ம புத்தி அங்க போய் இருக்குமே, நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணு இல்ல. உடனே நம்ம ஹீரோ உட்கார்ந்துகிட்டு ஒண்ணு கடிக்கிறாரோ அப்படின்னு நினைச்சிருப்பீங்களே. நம்ம ஹீரோ உட்காந்து கல்லு குடிக்கிறார். கல்லு குடிக்க சொன்னா அத மூக்கு வழியா ஊத்தி முழுசா வடிய விடுறார். நம்ம ஹீரோ உட்காந்து கல்லு குடிச்சுட்டு இருக்கார். கல்ல குடிக்க சொன்னா சின்ன பிள்ளைகளுக்கு மூக்கு வடிகிற மாதிரி மூஞ்சி பூரா ஊத்தி வடிய விட்டுட்டு இருக்கார். யோ, தூரத்துல இருந்து பார்க்கும்போது வேற மாதிரி தெரியுதியா? வெள்ளை கலரா வடிய விட்டியும் வெள்ளையனே வெளியேறி இயக்கத்தை சேர்ந்தவங்க எல்லாம் வந்துட போறாங்க. நம்ம ஹீரோ ஒரு பான கல்ல ஒரே ஆளா குடிச்சனால போத தலைக்கேறி சாணி மாதிரி சப்புன்னு விழுந்து கிடப்பார். சண்டை போட வந்தவரு சாணி விழுந்தது போல சப்புன்னு ஒரு சண்டை நடக்கும். அந்த சண்டை முடிஞ்ச பின்னாடி ஏற்கனவே நம்ம ஹீரோ கல்லு குடிச்சார் இல்லையா, அதனால ஒரு கல்லை தூக்கி போட்டு களைப்பாரிக்கிருவாரு. நம்ம ஹீரோ மலைக்கோட்டை வாலிபன் உடையாருடைய கொட்டையை தெறிக்க விட்டுருப்பாரு. இதனால மன்னர் இங்க இருக்க மண்ணும் பொண்ணும் உனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிடுவாரு. உடனே நம்ம ஹீரோவுடைய ஃபர்ஸ்ட் நைட்டை கட்டுறாங்க. இங்க ஃபர்ஸ்ட் நைட் நடந்து முடிஞ்ச பின்னாடி நம்ம ஹீரோ கேக்குறாரு, மாதங்கி அந்த கதையை சொல்றியா அப்படின்னு. இவங்க ஃபர்ஸ்ட் நைட் நடக்கிறதுக்கு ஆரம்பமா இருந்துச்சு இல்லையா, அந்த ஆரம்ப கதை அத சொல்றாங்க இவங்க. அதான் எல்லாம் முடிஞ்சிருச்சு, அப்புறம் எதுக்கு முதல்ல இருந்து? அடுத்து நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் நைட்டை முடிச்ச பின்னாடி மறுநாள் காலையில அவருக்கு வச்ச சாப்பாடை மட்டும் சாப்பிடுவாரு அப்படின்னு பார்த்தா அந்த ஊர்ல இருக்க அனைவருடைய சாப்பாடையும் சாப்பிட்டுட்டு இருப்பாரு. சாப்பிட்டு முடிச்ச பின்னாடி சிரிப்பு வேற. இந்த படத்தை பார்த்த ஒரே சிரிப்பா சிரிக்குது, அதுல இவரும் சேர்ந்து சிரிக்கிறாரு. ஏற்கனவே நம்ம ஹீரோ இந்த ஹீரோயின் கூட ஃபர்ஸ்ட் நைட்டா பதம் பார்த்திருப்பாரு. இப்போ இன்னொரு நைட்டு வந்திருக்கும். அப்ப வந்து ஹீரோயினா சைட் அடிக்கிறாரு. அது மட்டும் இல்ல, கையை எடுத்து நெஞ்சில வைக்கிறாரு. நல்ல வேளை 5ல வைக்காம விட்டாரே. எதுக்கு இவர் நெஞ்சில கை வைக்கிறாரு அப்படின்ற சந்தேகம் எனக்கு இருந்துச்சு. அப்பதான் அதுவும் தெரிஞ்சிச்சு, அவர் நெஞ்சில கை வச்சு ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு கூப்பிடுறாரு. சோ இது ஒரு வகையான கோடு வேடா இருக்கும் போல இருக்கு. இது கோடு வேடா போடு வேடா? அடுத்ததா இன்னொரு இடத்துக்கு நம்ம ஹீரோ போறாரு. அங்க ஒரு ஆண்டிய பார்த்து அப்படியே விழுந்துடுறாரு. உடனே அந்த ஆண்டி கேக்குறாங்க, நீ இங்க எதுக்கு வந்த? ஆட வந்தியா தாட வந்தியா அப்படின்னு கேக்குறாங்க. உடனே அதுக்கு நம்ம ஹீரோ, நான் சாண பிடிக்க வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. யோ, நீ சாண பிடிக்க வந்தா பற்றைக்குள்ள போகணும், பொம்பளை கிட்ட எதுக்கு வர? இவர் எதை சாணம் பிடிக்க வந்தாருன்னு தெரியலையே. ஐயோ, இவர் எதை சொல்றாருன்னு நமக்கு புரியலையே. இங்க ஒரு அழகான ஆண்டி ஆடிக்கிட்டு இருப்பாங்க. அத மயில்சாமி அப்படின்ற ஒருத்தர் ஆண்டிய ஆட்டைய போட பாப்பாரு. உடனே நம்ம ஹீரோ, அதுக்கு தாண்டா நான் இங்க இருக்கேன் அப்படின்னு அவனை அந்த மயில்சாமிய
மயில் மாதிரி அடிச்சு பறக்க விடுவாரு. நம்ம ஹீரோ ஒவ்வொரு ஊரா போவாரு, ஒவ்வொரு ஊர்லயும் சண்டை போடுவாரு. அப்படி சண்டை போடுற இவருக்கு ஜால்ரா போடுறதுக்கே ஒருத்தர் இருப்பாரு. அவர் தான் இவருடைய தம்பி. நம்ம ஹீரோ அந்த மயில்சாமியை அடிச்சு பறக்க விட்டனால அந்த மயில்சாமி சண்டைக்கு வாடா, எங்க ஊருக்கு வாடா அப்படின்னு கூப்பிடுறாரு. உடனே நம்மாரு இதானே ஊரு, வந்துட்டேன் அப்படின்றாரு. அது மட்டும் இல்ல, நம்ம மயில்சாமியுடைய ஊருக்கு மாட்டு வண்டியில வரும்போது வர வழியில ஒரு பொண்ணு லிப்ட் கேட்கும். ஆனா நம்ம ஹீரோடைய தம்பி அதுகிட்ட லிப் கிஸ் கேட்பான். அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. ஏண்டா காசு பணம் கேட்டா பரவாயில்ல, இப்படி கற்பையே கேட்டேன் அப்படின்னா ஏதோ லிப்ட் கொடுத்து நல்லது தானே செய்யறான் அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோடைய தம்பி இருக்கார் இல்லையா, அவர் போய் இந்த ஆண்டி கிட்ட மலைக்கொட்டை வாலிபன் ஜெயிச்சிட்டாரு அப்படின்னா எனக்கு ஒரு முத்தம் தரியா அப்படின்னு கேட்பாரு. உடனே அந்த ஆண்டி, அடே மாட்டு வண்டியில லிப்ட் கொடுத்ததுக்காண்டி லிப் கிஸ் எல்லாம் கேட்கிறேடா அப்படின்னு அந்த ஆண்டி மூடிக்கிட்டு போயிருவாங்க. நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணு இல்ல. கதவை இவனும் மூடிக்கிட்டு சோறுதான் முக்கியம் அப்படின்னு சோத்தை தூக்கிட்டு கிளம்புவான். உடனே அந்த ஆண்டி, உனக்கு முத்தமும் தரேன், என்ன மொத்தமும் தரேன் அப்படின்றாங்க. ஏற்கனவே இவன் ஏங்கி போய் கிடந்தான், இப்படி சொன்னா பத்தாது, எகிரிக்கிட்ட வந்துட மாட்டான். கடைசியில் அதான் நடந்துச்சு. அந்த மயில்சாமியுடைய ஆட்களுக்கும் நம்ம ஹீரோவுக்கும் சண்டை நடக்கும். அந்த சண்டையில நம்ம ஹீரோ ஜெயிச்சிருவாரு. உடனே மயில்சாமியுடைய மண்டையில இருக்க மயிர் எடுத்துடுறாங்க. எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன், எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன். உடனே இந்த மயில்சாமி சொல்றான், மயில்சாமி என் மயிறு ஒண்ணும் இந்த பூமியில விழுந்ததுக்கு நீ மரியாதையா மயிர் போச்சு அப்படின்னு பதில் சொல்லியே ஆகணும் அப்படின்றான். ஏண்டா மயிர் போச்சு அப்படின்னா மயிர் போச்சு அப்படின்னு போக வேண்டியது தானே, அதுக்கு ஏன் மல்லு கட்டிட்டு நிக்குது? இந்த மயில்சாமியுடைய ஆள் தோத்தனால மயில்சாமியுடைய மயிரை புடுங்கி கழுதையில ஏத்தி எகத்தாளமா சிரிப்பாங்க. மயில்சாமி ஏதோ பஸ் நைட்டுக்கு போற மாதிரி பாவனை காட்டிட்டு போயிட்டு இருப்பான். அடே உன்னை அசிங்கப்படுத்தி இருக்காங்களா, கரும்புடி செம்படி குத்தி கழுத மேல ஏத்திருக்காங்க, நீ கவலைப்படாம ஏதோ பிக்னிக் போற மாதிரி பீத்திட்டு போயிட்டு இருக்க. இந்த மயில்சாமிக்காண்டி நம்ம ஹீரோ கிட்ட ஒருத்தன் சண்டை போட்டு தோத்து போயிருப்பான். அவன் இந்த மயில்சாமி கிட்ட போய், இந்த ஊர்ல என்ன ரொம்பவே மதிச்சாங்க, என்னுடைய மானம் போச்சு, மரியாதை போச்சு, இனிமே இந்த ஊர்ல நான் எப்படி இருப்பேன் அப்படின்னு சொல்ல, உடனே மயில்சாமி அப்போ பாடையில போ அப்படின்னு பட்டுன்னு போட்டு தள்ளிடுறாரு, உதவி பண்ண காரணத்துக்காக. அடுத்ததான் நம்ம ஹீரோடைய தம்பி இருக்காரு இல்லையா, தம்பி, அவர் ஏற்கனவே ஒரு ஆண்டி கிட்ட முத்தம் கேட்டாரு இல்லையா, அந்த ஆண்டி கூட மொத்தம் தரேன் அப்படின்னு சொன்னாங்களே, அந்த ஆண்டிய இவர் ஓரமா நின்று சைட் அடிச்சிட்டு இருப்பாரு. அந்த ஆட்டிய போறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருப்பாரு. அத அண்ணன் மரவா நின்று மறைமுகமா பார்த்துட்டு இருப்பாரு. எல்லாத்தையும் பார்க்காதையா, கண்ணை பொத்திக்க. அடுத்ததா நம்ம ஹீரோ இந்த ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போறாரு. அப்படி இவங்க மாட்டு வண்டியில போகும்போது இவன் மாங்குன்னு அழுதுட்டு இருப்பான். உடனே நம்ம ஹீரோ, மாட்டுக்கு தண்ணி காட்டினியா அப்படின்னு கேட்க, இல்ல அப்படின்றான் தம்பி. திரும்ப நம்ம ஹீரோ சொல்றாரு, எனக்கு தெரியும்டா நீ தண்ணி காட்டியிருக்க மாட்ட, அந்த ஆண்டிக்கு போய் வேற எதையோ காட்டியிருப்ப அப்படிங்கிறாரு. அடுத்து ஹீரோவுடைய தம்பி சொல்றாரு, என்னுடைய இதயத்தை மாங்காட்டுல மல்லாக்கா போட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்ல, இதயத்தை ஏண்டா போட்டுட்டு வந்த, நீ போய் எடுத்துட்டு வாடா அப்படின்னு நம்ம அண்ணன் ஹீரோ சொல்றாரு. நீயும் வா அப்படின்னு சொல்ல, உடனே அண்ணன் சொல்றாரு, நான் வந்தேன் அப்படின்னா கதையை வேற மாதிரி ஆயிரும்டா அப்படின்றாரு. ஒருவேளை நான் வந்தேன் அப்படின்னா அந்த ஆண்டிய நான் கரெக்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்றாரோ, இல்ல அப்படின்னா இவனை விட இவரு அழகா இருக்கு அப்படின்ற நினைப்புல துள்றாரோ. அடுத்து ஹீரோவுடைய தம்பி அந்த ஆண்டிய பார்த்த உடனே முத்தத்தை பதிச்சு விடுறாரு. முத்தத்தை மட்டுமா அப்படின்னு தானே கேக்குறீங்க, மொத்தத்தையும். அடுத்ததா நம்ம ஹீரோ இன்னொரு ஊர்ல போய் வெள்ளைக்காரன் கூட எதிர்த்து சண்டை போடுறாரு. அப்படி சண்டை போடும்போது வெள்ளைக்காரன் இவரை பிடிச்சு கட்டி வச்சிடறான். கட்டி வச்சாலும் மதம் கொண்ட ஆணையா மண்டி போட்டு உங்களை அடி பண்ணா அப்படின்னு இடிச்சு தள்ளிட்டு, இங்க இருக்க ஆட்கள் எல்லாத்தையுமே கேஜிஎஃப் கதை இருக்குல்ல, அந்த கதையை அப்படியே சுட்டு கொஞ்சம் பட்டி டிங்கரிங் பார்த்து பழைய கதையாக்கி அப்படியே இத படமா எடுத்திருப்பாங்க.
இங்க இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ அவருடைய ஆட்களா மாத்தி வெள்ளைக்காரனை எதிர்த்து ஜெயிச்சிருப்பாரு. இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. அப்புறம்தான் ஏற்கனவே ஆடிக்கிட்டு இருந்த ஒரு ஆண்டி நம்ம ஹீரோவா ஆட்டைய போட நினைக்கும். அதாவது ஆரம்பத்துல ஒரு பாட்டுல ஆடினாங்க இல்லையா, அதே ஆண்டி நம்ம ஹீரோ கிட்ட நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேக்குறாங்க. நம்ம ஹீரோ நோ சொல்றாரு. ஆனா படத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஃபர்ஸ்ட் நைட்டை முடிச்சாரு. உடனே ஹீரோயின் முடிவு பண்றாங்க, என்னையவா கட்டிக்க முடியாதுன்னு சொன்ன, உன்னை முடிக்கிறேன்னா அப்படின்னு முடிவு பண்ணி ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் நைட்டே முடிச்சிருப்பாங்க படம் ஆரம்பிக்கும் போது. அது மட்டும் இல்ல, நம்ம ஹீரோவுடைய தம்பி ஒருத்தர் இருந்தார் இல்லையா, அவர் ஒரு ஆண்டிக்கு நூல் விட்டுக்கிட்டு இருந்தார் இல்லையா, இல்ல எல்லாத்தையும் தான் நம்ம ஹீரோவுடைய தம்பியுடைய பொண்டாட்டி கற்பமா இருப்பாங்க. அதுக்கு காரணம் நம்ம ஹீரோ தான் அப்படின்னு ஒரு கலவரத்தை உண்டு பண்ணி இருப்பாங்க இந்த ஹீரோயின். திருவிழா கூட்டத்துல திருப்பு முனையா இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி படத்துல நம்ம ஹீரோவுடைய தம்பியுடைய பொண்டாட்டிய போட்டிருப்பாங்க. நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. அட கத்திய வச்சு குத்தி போட்டிருப்பாங்கயா. அடுத்து ஹீரோவுடைய தம்பியும் போட்டு தள்ளிடுவாங்க. இப்படி போய்கிட்டே இருக்கும் போதுதான் எனக்கு ஒரு டவுட், இந்த ஆண்டி நம்ம ஹீரோ மேல வச்சிருக்கிறது நல்ல காதலா இல்ல கள்ள காதலா அப்படின்ற ஒரு சந்தேகம் ஹெவியா இருந்துச்சு. ஆக்சுவலா இந்த மலைக்கோட்டை வாலிபன் அப்படின்ற இந்த ஒரு தரமான ஒரு படத்தை நான் ஓடிடில ஓட்டி விட்டு பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்பப்போ ஒண்ணுக்கு இருந்துட்டு வந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆனா மலைக்கோட்டை வாலிபன் 2 அப்படின்னு போட்டாங்களோ, ஒண்ணுக்கு மட்டுமே இருந்துகிட்டு இருந்த எனக்கு 2க்கும் வந்துருச்சு. அந்த அளவுக்கு ஒரு மரண பயத்தை இந்த படம் எனக்கு காட்டுச்சு அப்படின்றத மறக்க முடியாது, மறுக்க முடியாது. ஜாக்கிரதை மக்களே, உசுறு முக்கியம் பிகழு, உசுறு முக்கியம். இவ்வளவு நேரம் வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாம போறாரு பாரு. போனா ரத்தம் கட்டிச்சான்.